திடீர்னு புகழடைஞ்ச ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த பாட்டை கேளுங்க, ஃபுல்லா அந்த பொருந்தும் அவருக்கு. கண்டிப்பா. ஒன் டே ஹீரோ நீதான் மச்சி, ஊரே தலை மேல வச்சு கொண்டாடுது மோளம் அடிச்சு, இப்ப நீதான் ஆளுங்கட்சி. சிஎம்பிஎம் வந்தா கூட நீ எந்திரிக்க தேவையில்லையே, ஒன் வேல போனா கூட உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே, உன் இஷ்டம் எல்லாமே. நீ வந்து முன்ன மாதிரி உன்னை வந்து ஈஸியா யாரும் பாத்திர முடியாது, பார்க்கறதுக்குள்ளார உசுரே போயிடும் அப்படின்னு சொல்றது நார்மலா ஒருத்தரை பார்த்து பாடலாம். ஆனா அதுக்கப்புறம் செத்த முன்னாடி பாடினீங்கன்னா, இப்போ செத்தவனுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடுறப்ப எப்படி வருதுன்னா, ஒன் டே ஹீரோ நீ தான் வச்சு, ஊரே தலை மேல வச்சு அப்படின்னா, மேல தலை மேல தானே பாடையில வச்சு தூக்கிட்டு போவாங்க. கொண்டாடுது மோளம் ஆச்சு, இப்ப நீ தான் ஆளுங்க, இப்படி வந்து வரும். சிஎம்பிஎம் வந்தா கூட எந்திரிக்க தேவைன்னா படுத்துட்டு இருக்கிறவன் என்ச்சா வந்து பார்க்கலாம். சிஎம்பிஎம்மே வந்தா எவன் வந்தாலும் மாலை போடுறப்ப அவன் படுத்துட்டு தான் இருப்பான். அப்படியே ஒன் வேற போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முன்ன மாதிரி இனிமே ஒன்ன பார்க்க முடியாது. ஒன்னு பாக்குறதுக்குள்ளார உசுறு போயிருக்கணும். உசுறு போனவனா போய் மேல திருப்பி பார்க்க முடியும். ஸோ இப்படி வந்து ரெண்டு கோணத்தில் அணுகிற ரொம்ப வித்தியாசமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. இந்த லிரிக்ஸ் கேட்டு அப்படி வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் என்னை பயங்கரமா பாராட்டினாரு. ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு அது பண்ணாரு. அப்புறம் ஃபோன் பண்ணியும் பாராட்டினாரு. ஃபோன் பண்ணி அவருடைய தம்பி வித்யாசாகர் 2 பேருமே எனக்கு வந்து அப்புறம் பாராட்டினாங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ அந்த பாட்டை வந்து அவர் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி.